வணக்கம். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இந்தியாவோட பொருளாதாரம் சூப்பர் டூப்பராக இருக்குது. அடுத்த ஒரு 6-7 வருஷம் நம்ம நாட்டில் சம்பாதிக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே சம்பாதிக்க முடியாதுன்றது அடிக்கடி நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னைய நேராக சந்திக்கும் போதும் நிறைய டேட்டாஸ் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒன்று ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய என்ன ஆகுதுன்னு சொன்னால், உலகம் பூரா பிரச்சனை இருக்கும் போதும் நம்ம மட்டும் வளர முடியுமா கேட்டால் வளர்ச்சி இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல. ஏன்னு சொன்னால் நம்மளோட பொருளாதாரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இம்போர்ட் சப்ஸ்டியூட் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம இவ்வளோ நாள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அதை இங்கே ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம். இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். பட் ஓவரால் க்ரோத் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சம்பந்தமாக தான் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் அப்டேட்டுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால இந்த பதிவு. நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு அமெரிக்காவோட டோட்டல் கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் $33 trillion இருக்கும். 33 trillion ஆக்சுவலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா $32.6 trillion இருக்கும். 33ன்னு கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ இதில் என்னடா பெரிய இதுன்னு சொன்னால், வருஷத்துக்கு மட்டும் அவங்க வட்டி கப்பம் கட்டுறது $1 trillion கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வாங்கினது ₹1 வட்டியில் வாங்கினாங்க. நம்ம ஊர் ₹1 வட்டியில், நம்ம மாதத்துக்கு ₹1 அவங்க வருஷத்துக்கு ₹1 வட்டியில் வாங்கியிருக்கிறாங்க. அதே இன்னைக்கு டேட்டில் க்ளோஸ் டு அபவுட் $1 trillion வட்டி வருது. இப்போ சமீபத்தில் அவங்க அது 3% வட்டி வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ கடைசியாக இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக வாங்குறது எல்லாமே ₹3 வட்டிக்கு போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டு இருக்குல்ல, ஸோ 3% இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் அவங்க $1 trillion போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த $33 trillion 1/3, மூணில் ஒரு பகுதி, அதாவது $11 trillion மெச்சூர் ஆகுது. நீங்கள் எஃப்டி போட்டால் 10 வருஷத்தில் மெச்சூர் ஆகுதுல்ல, அதே மாதிரி தான் இது மெச்சூர் ஆகுது. இப்போ மெச்சூர் ஆகும் போதும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதை ரீஃபைனான்ஸ் பண்ணணும். இவங்க யாருமே கடனை கட்டிட போகிறது கிடையாது. கவர்மெண்ட்டு, அமெரிக்கா கவர்மெண்ட் ஆகட்டும், உலகத்தில் யாராக இருந்தாலும் அது கட்டுறதுக்கான திறமை கிடையாது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துங்களேன், 5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. இப்போ 7 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு. இந்த கடனை கட்டுவாங்களான்னு கேட்டால் எந்த காலகட்டத்திலையும் கடனை கட்ட மாட்டாங்க. அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். அது சர்வீஸ் பண்ண முடியுதான்றதான் பார்ப்பாங்க. இதே தான் யூஎஸ்லேயும் உங்களுக்கு மேஜர் இஷ்யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அடுத்த 12 மாதத்தில் இந்த 1/3, அதாவது $11 trillion ரீஃபைனான்ஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா மெச்சூர் ஆகிறது யாருக்கு பணம் திருப்பி கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு பதிலாக மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் லோன் எடுக்க போகிறாங்க. என்னடா இதில் என்ன பெரிய விஷயம், ஃப்ரெஷ் லோனில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ தான் செப்டம்பர் 30 யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுனில் இருந்து அந்த ட்ராமா அவங்களுக்கு அமெரிக்காவில் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. சரியா, அந்த ஒரு பாதிப்பு தான் மார்க்கெட்டில் ஓடிட்டு இருந்துச்சு. பட் அவசர நிலையில் அது பாஸ் பண்ணாங்க ஆன் சண்டே அன்னைக்கு, அண்ட் ஷட் டவுனை ஸ்டாப் பண்ணாங்க. அந்த இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு. பட் மண்டே அன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பெருசாக சரிஞ்சு க்ளோஸ் ஆகும்போதும் -75 க்ளோஸ் ஆச்சு. பட் இன்னொன்று சைடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் $100 கீழே விழுந்துச்சு. ஒன்று சில்வர் 5% கீழே விழுந்துச்சு. க்ரூடு $95 ஆல்மோஸ்ட் $90 வந்துச்சு. இதுக்கு சொல்லலாம் யூஎஸ் கவர்மெண்ட் ப்ரெஷர்லேருந்து வெளியில் மற்ற கண்ட்ரீஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆயில் பம்ப் பண்ணுறாங்க. லைக் ஈரான் ஆகட்டும், அவங்களாம் எக்ஸ்ட்ரா ஆயில் பம்ப் பண்ணுறதுனால ஆயில் ப்ரைஸ் கிராஷ் ஆச்சுன்றது. பட் அது காரணம் கிடையாது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். பட் கோல்டு சில்வர் ஏன் 5% கீழே விழுவணும்? டாலர் இண்டெக்ஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு. நம்ம 104 நம்ம பார்த்தோம். அது நேற்று 107 வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் போச்சு. எப்பயுமே டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் போதும் கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே உழுவுன்றது நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். மெயின் மேட்ருக்கு வரலாம். இப்போ இந்த $11 trillion அடுத்த 12 மாதத்தில் ரீஃபைனான்ஸ் பண்ணி ஆகணும். என்ன பிரச்சனை? டப்புன்னு வாங்கிக்கலாமே, இது இங்கே கொடுக்க போகிறோம், இவன்ட்டு வாங்கி இங்கே கொடுக்க போகிறோம்ன்றது. பட் அது மேட்ரு கிடையாது. அவங்க போன தர இந்த பர்டிகுலர் பணத்தை இந்த $11 trillion $1 வட்டியில் வாங்கின கணக்கு.
இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கிறது க்ளோஸ் டு அபவுட் 3% வந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட். இது வந்து லைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன போயிட்டுருக்குன்றது. 2 இயர்ஸ் ஷார்ட் டேர்ம் லோன் வந்து பாண்ட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 5.25 போயிட்டுருக்கு. அண்ட் 30 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் பாண்ட்லாம் வந்து க்ளோஸ் டு அபவுட் 5% கிட்ட வந்துடுச்சு. 4.7 4.8 அந்த ரேஞ்சில் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ 5%ன்னு வச்சுங்க. ₹1,000 வட்டி எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் ₹4,000 வட்டி இல்லை ₹5 வட்டி எங்கே இருக்குது? ஸோ 3 மடங்கு, சரியா, 3 மடங்கு எக்ஸ்ட்ரா வட்டி கட்டி ஆகணும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, 1 ட்ரில்லியன்றது ஆல்மோஸ்ட் 2.5 ட்ரில்லியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இது வெறும் 1/3. பட் அடுத்த 36 மாதத்தில் மொத்தமாக வந்து 52% வந்து அவங்க ரீஃபைனான்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ எவ்வளோ ஆகுதுன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் $17 ட்ரில்லியன். $17 ட்ரில்லியன் வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ 50%க்கு மேலே இருக்கிற லோன் வந்து ₹1,000 வட்டியிலேருந்து ₹5 வட்டிக்கு மாறுதுன்னு சொன்னால் நினச்சி பாருங்களேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு குறையறதுக்கான சான்சஸ் கிடையாது உலக பொருளாதாரத்தில். அட்லீஸ்ட் அடுத்த வந்து க்ளோஸ் டு அபவுட் 3-4 வருஷத்துக்கு. அப்போ 3-4 வருஷத்துக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்க போகுதுன்னு சொன்னால் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈக்விட்டியில் வந்து டாலர் சைடு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பாண்ட் சைடு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த எதிர்வழி தான் வந்து நம்ம திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தது. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது, டாலர் ஸ்ட்ராங் ஆகுது, பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கமாடிட்டி சரியுது. அப்போ இதெல்லாம் சரியும் போதும் நிச்சயமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் சரியறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி இல்லாட்டினாலும் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் சரிஞ்சிச்சுன்னா பெருசாக சரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து வார்னிங்காக நான் சொல்ல, ஒரு சின்ன நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்றதை ஞாபகம் வச்சுங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து மார்க்கெட் சரியுதுன்னு சொன்னால் நம்ம சீப்பாக இருக்குன்றது வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாங்குறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். இது ஒரு சின்ன எச்சரிக்கை, அவ்வளோதான். இது வந்து 2003லேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. அதே மாதிரி சம்வேர் அரவுண்ட் 2011லேயும் நடந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படி தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் நம்ம ஏர்னிங்ஸ் காட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்கும். ஸோ பார்த்துங்க, இம்மீடியட் ரிவர்சல் இது வந்து ஒரு டேஞ்சர் நான் சொல்ல, பட் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட் சிக்னல் கிராஷ் ஆகிறதுக்கான ஃபஸ்ட் சிக்னல் கிடைக்கும் போதும் எக்ஸிட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுங்க. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.